ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நானும் எங்கள் அக்கானா பூ சந்தைக்காக பூ வாங்க வந்தோம். எதுக்காக பூ வாங்க வந்தோம்னா, ஆவணி மாதம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறோம் எங்கள் அக்கா வீட்டில். அதுக்காக நாங்கள் சாமிக்காக பூ வாங்க வந்தோம். இதுதான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கடை தொம்மக்குடிசைக்கும் மாதங்கோயில் பைபாஸுக்கும் நடுவில் இருக்குது. ஓப்பன் பண்ணி இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். ஃபஸ்ட் டைம் வந்தனால எங்களுக்கு கொஞ்சம் புரியலை. ஆனால் சுற்றி பார்த்து ஒரு கடையில் என்னென்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் பூ இறங்குனுச்சு. புது பூவாக இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக. நாங்கள் போன டைம் ஒரு 12லேருந்து 12:30 இருக்கும். அப்போ தான் பூ இறங்குனுச்சு. அப்புறம் மல்லிகைப்பூ ஒரு 6 சேர் வாங்கிட்டு முல்லைப்பூ ஒரு சேர் வாங்கினோம். ரெண்டுமே ஒரு சேர் 200 ரூபா. அதனால் மல்லிகைப்பூ தாங்காது அவ்வளவு 2 நாளைக்கு. அதனால் முல்லைப்பூ ஒரு சேரும் வாங்கிட்டு அப்புறம் ரோஸ் வாங்கினோம். ரோஸு, ஜெவந்தி. ரோஸு பட்டன் ரோஸ் எல்லா பூவும் கலந்து 1/4 கிலோ 60 ரூபா விற்றாங்க. சரினா அது ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு, ஜெவந்தி பூவும் ஒரு 1/4 கிலோ. ஜெவந்திலே ஒரு 3 பூ 4 பூ வித்தியாசமாக தான் இருந்துச்சு. பழைய பூனா கலந்துருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு 2 நாள் தாங்கணும்ல. அதனால் புது பூவே காசு கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்லன்னு நல்லா புது பூவாக ஃப்ரெஷ்ஷாக நல்லா பார்த்து வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். எங்கள் பையன் என்னம்மா பண்ணால் பூ வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தானா. அப்போ நாங்கள் அரளி பார்க்க போனோம். அரளி ஒரு மூட்டை ஒரு கடையில் 250 ரூபா சொன்னாங்க, ஒரு கடையில் 180 ரூபா. 180 ரூபா சொல்லி 150 ரூபாய்க்கு பேசி அரளி மூட்டை ஒரு மூட்டை வாங்கிட்டு, பச்சை மதி கொழுந்து அதுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் பாய், see you.